ஒரு நாயும் பூனையும் வரப்போ வேணாம் வேணாம் அது ஏன் வருது 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 அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சுன்னா அது ராஜாவாயிடும். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, cats are naturally drawn to people who are feeling a little low or in depression அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேட் வந்து சூஸ் பண்ணும் உங்களை அப்படின்னு. அந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பூனைக்குட்டி பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது ஏன் இங்கே வருது, இது யாருக்கும் பிடிக்கல அப்படி இப்படின்னு. ஆனால் அன்பாக பார்த்துக்கிறவங்க, தன்னை வந்து ஸ்வெட்டருக்குள்ளே வச்சு அதுக்கு வார்ம்த் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த கேட் கடைசியாக யாரை சூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பாரு கட்டு சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய ஆட்டோவை தான் சூஸ் பண்ணும். ஆட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணம் யாருக்கும் தெரியாது. ஏன் டாம் ஹேங்க்ஸ் அப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு துணை தேவை, அதனால் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ துரத்தி அடித்தாலும் அவர் கூட வந்து அந்த ஒட்டிக்கிற கேட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ல பிராணிகளுக்கு ஒரு மனிதன் லோவாக இருந்தால், ஒரு மனுஷனோட மனசு கஷ்டப்பட்டா, ஐ திங்க் இவங்க பக்கத்தில் நம்ம இருக்கணும், ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சாவது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ரீத் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தோணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு லெதர் கோட்டோ இல்லை வந்து அதுக்கு வந்து ஒரு டவலோ எதுவுமே கொடுக்க மாட்டார் ஆட்டோ. ஆனால் போக போக பார்த்தா அந்த கேட் வந்து டாம் ஹேங்க்ஸ் அதாவது ஆட்டோவோட பெட்டில் ஏறி படுக்கிற அளவுக்கு அவங்க வீட்டையே ஆக்கிரமிச்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாயும் பூனையும் வரப்போ வேணாம் வேணாம் அது ஏன் வருது 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 அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சுன்னா அது ராஜாவாயிடும். நம்மளோடதெல்லாம் அதுவோடதாயிடும். அப்புறம் நம்ம தான் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாருக்கும் தேவை ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு வகையில் ஒரு கேர். நான் உனக்காக காத்திருக்கேன், நம்ம வீட்டில் நமக்காக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம். அது இல்லாத போது தான் எல்லாரோட லைஃப்லையும் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு உயிரை கொடுத்து நிரப்புவாங்க. அதுதான் இந்த பூனையாக இந்த திரைப்படத்தில் இருக்குது. பாட்டில் ராதா திரைப்படத்தில் கூட அதை சொல்லியிருப்பாங்க. கையில் ஒரு பூனையோ நாயோ நினைக்கிறேன் கொடுத்து, இந்த நாய் வந்து நீ இத்தனை வருஷம் பாதுகாத்திருந்தேன்னா நிஜமாக உன் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்துடுவான். ஏன்னா ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்ததுன்னா உன்னோட லைஃப்பில் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அஷூரன்ஸ். அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு பிராணி வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பிராணி நம்மளை சூஸ் பண்ணணும். கேட் ஆல்வேஸ் சூஸஸ் யூ வென் யூ ஆர் டிப்ரெஸ்ட். நாட் ஓன்லி கேட், எஸ் டாக்ஸ் டூ, எல்லா பெட்ஸும் தான். ஸோ அந்த வகையில் அ மேன் கால்டு ஆட்டோவில் அந்த பூனை ஆட்டோவை சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமான படம். நான் வரைக்கும் 3 வாட்டி பார்த்துட்டேன். இப்போ கூட என்ன மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் படத்தில் சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் இருக்கணுங்கிறதுக்காக மிஸ் பண்ணியிருப்பேன். பட் டூ டெஃபினெட்லி வாட்ச்.